இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். ஈரான் வர்சஸ் அமெரிக்கா இஸ்ரேல் போரை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். போர் முடியும், அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து முடியும் அப்படின்னு பார்க்கப்படுது. ஆனால் முடிந்த பாடம் இல்லை. இவங்க ஒன்று அவங்க ஒன்று அப்படின்னு தாக்குதல் போயிட்டே இருக்கு. இஸ்ரேல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருக்கோம், நல்ல முன்னேற்றம் தெரியுது அப்படின்னு ஏதோ அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. நல்ல முன்னேற்றம் தெரியுது அப்படின்றாங்க. ஸோ கெமேனியுடைய மகன் முஜ்தபா கெமேனி அவங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது அப்படின்னு இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க. அதுக்கு வலு சேர்க்கும் விதமாக பிரிட்டனுடைய ஊடகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முஜ்தபா கெமேனி கோமால இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க பதிவு பண்ணிருக்காங்க. ஸோ என்ன சூழல் போயிட்டு இருக்கு? அதான் இப்ப என்னன்னா, பார்க்கும்போது இந்த போர் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்குன்னு நம்ம சொல்லலாம். நான் அடுத்த கட்டத்துக்கு ஏன் போயிருக்குன்னு சொல்றேன்னா, இந்த கடந்த சில நாட்கள்ல சில முக்கியமான டெவலப்மெண்ட்ஸ் வந்து நடந்திருக்கு. குறிப்பா இப்ப கார்க் அப்படின்ற ஒரு தீவு இருக்கு, ஈரானுக்கு சொந்தமான ஒரு தீவு இருக்கு. ஈரானோட நார்த் வெஸ்ட் சைட்ல அந்த தீவு இருக்கு, பர்ஷியன் கல்ஃப்ல அந்த தீவு இருக்கு. அந்த தீவுக்கு பெரிய ஒரு முக்கியத்துவம் இருக்கு. ஏன்னா ஈரான் கூடிய இந்த எண்ணெய்கள்லாம் இருக்குல்ல, எண்ணெய் வளங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பைப் லைன்ஸ் வழியா அந்த தீவுக்கு தான் வரும். அந்த தீவுல இருந்து தான் ஈரானோட 90 to 95% ஆயில எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஸோ அந்த தீவை முடக்கியாச்சுன்னா ஈரானோட பொருளாதாரத்தையே முடக்கிடலாம். ஏன்னா ஈரான் பெரிய லெவல்ல எண்ணெயை சார்ந்திருக்காங்க. அந்த தீவுல இருந்து தான் ஈரானோட எண்ணெய் வளங்கள்லாம் ஏற்றுமதி செய்யப்படுது மற்ற நாடுகளுக்கு, பர்ஷியன் கல்ஃப் வழியா அனுப்பி வைக்கப்படுது. ஸோ அந்த வகையில் அந்த தீவுக்கு பெரிய முக்கியத்துவம் இருக்கு. நேத்து அமெரிக்கா அந்த தீவை பெரிய லெவல்ல தாக்கியிருக்காங்க. இந்த போர்லயே நேத்து தான் மிகப்பெரிய தாக்குதல் நடந்திருக்கு. கார்க் அப்படின்ற அந்த தீவை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அந்த தீவுல இருக்கக்கூடிய ஈரானோட எண்ணெய் வளங்களை அட்டாக் பண்ணல, ஆயில் ஃபெசிலிட்டிஸை அட்டாக் பண்ணல. குறிப்பா ஈரான் அந்த தீவுல நிறைய டிஃபென்ஸை உருவாக்கி வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த தீவுக்கு பெரிய பொருளாதார முக்கியத்துவம் இருக்குன்னா அந்த தீவை பாதுகாக்க வேண்டிய தேவையும் ஈரானுக்கு இருக்கு. ஸோ அங்க ஈரானோட பலிஸ்டிக் மிசைல்ஸ் எல்லாம் தேக்கி வச்சிருக்காங்க, டிஃபென்ஸ் சிஸ்டம் அங்க இருக்கு, தாக்குதல் நடத்துறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் அந்த தீவுல ஈரான் வச்சிருக்காங்க. IRGC கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு தீவு அது. ஸோ இப்ப ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, அந்த தீவுல இருக்கக்கூடிய ஈரானோட டிஃபென்ஸை ஃபுல்லா கம்ப்ளீட்டா அடிச்சு நாங்க நொறுக்கிட்டோம், இப்ப அந்த தீவுல ஈரானுக்கு எந்த டிஃபென்ஸும் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. அது போக ட்ரம்ப் இன்னொரு மிரட்டலையும் விடுறாரு. அடுத்தது நாங்க ஈரானோட எண்ணெய் வளங்களையும் தாக்குவோம், அந்த தீவுல இருக்கக்கூடிய ஈரானோட ஆயில் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், அதெல்லாம் நாங்க ஃபுல்லா அடிச்சு நொறுக்கிடுவோம், அந்த தீவை நாங்க தரமட்டம் ஆக்கிடுவோம். அப்படி ஆக்கியாச்சுன்னா ஈரானால நாளைக்கு எண்ணெயை ஏற்றுமதி பண்ண முடியாது, ஈரானோட பொருளாதாரம் கம்ப்ளீட்டா நொறுங்கிடும். ஸோ இப்ப அந்த இடத்துக்கு ட்ரம்ப் வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடியும் பார்த்தோம்னா ஈரானுக்கு சொந்தமான எண்ணெய் கிணறுகள் எல்லாம் இவங்க அட்டாக் பண்ணாங்க, இஸ்ரேல் அட்டாக் பண்ணாங்க. அப்பயும் அமெரிக்கா அந்த விஷயத்த பண்ணல. அமெரிக்காவை பொறுத்தளவுல ஈரானோட பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை தாக்கியாச்சுன்னா நாளைக்கு ஆட்சி மாற்றம் நடந்தாலும் அந்த அரசால தாக்குப்பிடிக்க முடியாது. ஸோ ட்ரம்ப் எப்படி பாக்குறாருன்னா, ஈரான்ல ஆட்சி மாற்றம் நடக்கணும், நடந்ததுக்கு அப்புறம் அந்த அரசு தாக்குப்பிடிக்கணும், அப்ப ஈரானோட பொருளாதாரத்துக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது. ஸோ ஈரானுக்கு எண்ணெய் வளங்கள் ரொம்ப அவசியம், அது வழியா வரக்கூடிய வருமானமும் ரொம்ப அவசியம். இப்பவும் அதனால ட்ரம்ப் வந்து ஆயில் ஃபெசிலிட்டிஸை தொடாம இருக்காரு. அதை டச் பண்ணியாச்சுன்னா நாளைக்கு ஈரானால மீண்டு வரவே முடியாது, அப்புறம் குழப்பங்கள் அங்க வந்துகிட்டே இருக்கும். ஆனா இஸ்ரேலை பொறுத்தளவு அதை பத்திலாம் அவங்களுக்கு கவலை இல்லை. ஈரான் என்ன ஆனாலும் எனக்கு கவலை இல்லை, பொருளாதார ரீதியாக கம்ப்ளீட்டா தரமட்டமானாலும் பரவாயில்ல, அதெல்லாம் என் பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரி இஸ்ரேல் நடந்துட்டு இருக்காங்க. ஸோ இது பெரிய ஒரு டெவலப்மெண்ட். இது அந்த தீவை இப்ப அமெரிக்கா நேத்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, அமெரிக்காவோட படைகள் 2500 மரைன்ஸ் பார்த்தோம்னா தாய்வான் சைட்ல இருந்து அவங்க மிடில் ஈஸ்டுக்கு வந்துட்டு இருக்காங்க, ஒரு கப்பல்ல வந்துட்டு இருக்காங்க அவங்க. ஸோ 2500 பேர். ஏற்கனவே 50,000க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள், அமெரிக்க ராணுவ வீரர்கள் மிடில் ஈஸ்ட்ல இருக்காங்க. இப்ப புதுசா இந்த 2500 பேர் அங்கிருந்து இங்க வந்துட்டு இருக்காங்க. சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, இன்னும் ஒரு 10 to 15 நாட்களுக்குள்ள அந்த வீரர்கள் மிடில் ஈஸ்ட் வந்து சேர்ந்துருவாங்க. ஸோ இப்ப கேள்வி என்னன்னா, ஏற்கனவே நிறைய வீரர்கள் இருக்காங்க, எக்ஸ்ட்ரா எதுக்கு 2500 பேர் உங்களுக்கு தேவைப்படுறாங்க? இவங்க பார்த்தோம்னா
ஸ்பெஷலைஸ்ட் யூனிட்ஸ் இவங்க வந்து ஆம்பிபியஸ் யூனிட்ஸும்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆம்பிபியஸ் யூனிட்ஸோட வேலை என்னன்னா, இப்ப கப்பல்ல வந்து தரையிறங்கி சண்டை போடக்கூடிய யூனிட்ஸ். இப்ப உதாரணத்துக்கு செகண்ட் வேர்ல்டு வார்ல பார்த்தோம்னா ஆபரேஷன் ஓவர்லார்டும்பாங்க, D-Day முக்கியமான ஈவெண்ட்னு அதுதான். பிரான்ஸ்ல அமெரிக்க படைகளும் பிரிட்டிஷ் படைகளும் கெனேடிய படைகளும் இவங்கெல்லாம் வந்து பிரான்ஸ் அந்த கடற்கரையில வந்து இறங்குறாங்க. நார்மண்டி இந்த மாதிரி ஒரு 5 புள்ளிகள்ல வந்து அவங்க இறங்குறாங்க. அந்த படைகள் வந்து ஆம்பிபியஸ் ட்ரூப்ஸ். அது அந்த ஆம்பிபியஸ் ட்ரூப்ஸ்ன்றது கப்பல்ல வந்து இறங்கி அந்த பகுதிகளை அவங்க கேப்சர் பண்ணுவாங்க. கேப்சர் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு டிஃபென்ஸ் பெரிமீட்டர் போடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி போவாங்க. ஸோ இதுல ஸ்பெஷலைஸ்ட் ஆனவங்க இந்த படைகள் இப்ப வராங்க. ஸோ இப்ப எதுக்காக அங்க வராங்கன்றது நம்ம எக்ஸாக்டா தெரியல. வைக்கப்படக்கூடிய ஒரு வாதம் என்னன்னா, இந்த கார்க் அப்படின்ற அந்த தீவு சொன்னோம்ல, அந்த தீவை இந்த படைகள் கைப்பற்றிடுவாங்க. ஏன்னா இப்போதைக்கு பார்த்தோம்னா அந்த தீவுல இருக்கக்கூடிய ஈரானியன் டிஃபென்ஸை கம்ப்ளீட்டா அடிச்சு நொறுக்கியாச்சு. ஸோ ஈரானால பெருசா அந்த தீவை தற்காத்து கொள்ள முடியாது. இவங்க வந்து அந்த தீவை கைப்பற்றியாச்சுன்னா அந்த தீவு அமெரிக்காவோட கண்ட்ரோலுக்கு கீழே போகும். அங்க இருக்கக்கூடிய எண்ணெயும் அமெரிக்காவோட கண்ட்ரோலுக்கு கீழே போயிடும். ஈரானால அந்த தீவை பயன்படுத்தி எண்ணெயை ஏற்றுமதியும் பண்ண முடியாது. ஸோ ஈரான் பார்த்தோம்னா கை உடைஞ்ச நிலைக்கு தள்ளப்படுவாங்க. அதுதான் அமெரிக்காவுக்கு வேணும். இதே தானே வெனிசுவேலால பண்ணாங்க. வெனிசுவேலாவை சுத்தி கப்பல் படையை நிப்பாட்டினாங்க. உங்களால எண்ணெயை வெளியே கொண்டு போக முடியாது அப்படின்ற ஒரு சூழலை ஏற்படுத்தினாங்க. இப்ப ஏறக்குறைய அந்த விஷயத்த மேபி அமெரிக்கா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது போக ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை பார்த்தோம்னா அது ரொம்ப சுருங்கி இருக்கக்கூடிய இடம். அந்த நேரோவஸ்ட் பாயிண்ட்டுமாங்கல்ல, அது பார்த்தோம்னா ஏறக்குறைய 22 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்றாங்க அந்த நேரோவஸ்ட் பாயிண்ட் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ்ல. ஸோ அந்த பகுதியை சேஃப் ஆக்கணும், அதுக்கும் இந்த படைகள் வரவழைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த பகுதிகளில் இந்த படைகளை இறக்கி விட்டாச்சுன்னா சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளை அவங்க கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்துருவாங்க. அப்ப ஈரானால கிட்ட இருந்து ராக்கெட்ஸை லான்ச் பண்ண முடியாது, மிசைல்ஸை லான்ச் பண்ண முடியாது, அந்த விஷயங்கள்லாம் நிப்பாட்டப்படும். ஸோ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை வரக்கூடிய நாட்கள்ல பாதுகாப்பான ஒரு பகுதியா மாற்றணும். அப்படி மாற்றணும்னா அந்த பகுதியை ஃபுல்லா செக்யூர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ முதல்ல இந்த ஆம்பிபியஸ் படைகள் இருக்குல்ல, அவங்க வந்து இறங்கி அந்த பகுதியை செக்யூர் பண்ணதுக்கு அப்புறம் ஆம்பிபியஸ் படைகளை பொறுத்தளவு அவங்க கிட்ட தரையிறங்குறதுக்கான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கும். நார்மலா தரையிறங்கிட முடியாது. ஒரு கப்பல் வச்சு நீங்க ஸ்ட்ரைட்டா போய் தரையிறங்க முடியாது. அதுக்கு இந்த லேண்டிங் கிராஃப்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்குன்னு ஸ்பெஷலா ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க அவங்க. ஸோ அந்த கரைகள் எல்லாம் அவங்க கரைப்பகுதிகள் எல்லாம் அவங்க கைப்பற்றுவாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை சுத்தி இருக்கக்கூடிய 2 சைடுமே அமெரிக்கன்ஸோட கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வரணும். கொண்டு வந்தாச்சுன்னா ஈரானால பெருசா தாக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஸோ அதனால எக்ஸாக்டா என்ன பிளான்ல ட்ரம்ப் இப்ப அந்த படைகள் அங்கிருந்து இங்க வரவழைக்கிறாருன்னு தெரியல. பட் அந்த படைகளும் அப்ப அந்த ஆம்பிபியஸ் யூனிட்ஸும் பார்த்தோம்னா ஆம்பிபியஸ் யூனிட்ஸும் அங்கிருந்து இப்ப இங்க வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் நீங்க சொன்னது போல முஷ்டாபா கெமேனி நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. நீங்க சொன்ன ரிப்போர்ட் வந்து என்னன்னா சன், யூகேவோட அந்த சன் அப்படின்ற அந்த டேப்லாய்டு நிறைய ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. கொஞ்சம் சென்சேஷனலான நியூஸ் கவரேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு குரூப். அவங்க என்ன சொல்றாங்க, கெமேனி கோமால இருக்காரு, முஷ்டாபா கெமேனி கோமால இருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அது போக நிறைய சோர்சஸ் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அவர் இறந்துட்டாருன்னு சில பேர் சொல்றாங்க. ரொம்ப மோசமா அவரு காயமடைஞ்சிருக்காருன்றாங்க. அவரோட உடம்பெல்லாம் செயலற்ற நிலையில் இருக்குன்றாங்க. ட்ரம்ப் சொல்லும் பொழுது மேபி அவருக்கு காயமடைஞ்சிருக்கலாம், ஆனா அவர் உயிரோட தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி விஷயத்தையும் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஈரான் சைட்ல என்ன சொல்றாங்கன்னா, ஆனா எல்லாரும் ஒத்துக்கிறாங்க அவருக்கு கண்டிப்பா பிரச்சனைகள் இருக்கு. ஈரானோட ஸ்டேட் டெலிவிஷன் சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, கெமேனியோட கையிலையும் காலிலையும் அடிபட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. பட் அதை தாண்டி அவரு முஷ்தபா கெமேனி அவரு தெளிவா தான் இருக்காரு, செயல்பட்டுட்டு தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி ஈரானியன் ஸ்டேட் டெலிவிஷன் சொல்றாங்க. ஸோ எப்பவுமே ஈரான் ஸ்டேட் டெலிவிஷனே இதை ஏத்துக்கிறாங்கன்னா ஏதோ காயம் பட்டிருக்கு, அவரு பாதிக்கப்பட்டிருக்காரு. எப்ப பாதிக்கப்பட்டிருக்காருன்னா 28ஆம் தேதி அவங்க அப்பாவை கொல்றாங்க இல்லையா, அந்த தாக்குதல்ல முஷ்டபா கெமேனியும் பாதிக்கப்பட்டிருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஏன் இந்த ரூமர்ஸ் எல்லாம் நிறைய வருதுன்னா, அந்த தாக்குதலுக்கு அப்புறம் அவரு ஓப்பனா எந்த ஸ்டேட்மெண்ட்ஸுமே அவர் வெளியிடல, அவரோட வீடியோவும் வெளில வரல, அவரும் வெளியே வரல. ஸோ அதனால நிறைய சந்தேகங்கள் இப்ப வருது. பட் பரவலா நம்பப்படுற விஷயம் என்னன்னா, அவருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்றாங்க. ஸோ இப்ப நான் எப்படி பாக்குறேன்னா, இப்ப இந்த போர் 2வது ஸ்டேஜுக்கு போயிருக்குன்னு பாக்குறேன். ஒண்ணு அமெரிக்கா கார்க் அப்படின்ற அந்த தீவை அட்டாக் பண்ணது, 2வது படைகள் அங்க இறக்குறதுக்கு தயாராகிற மாதிரி தெரியுது.
அப்படி படைகளை இறக்குனாங்கன்னா அது சீரியஸான எஸ்கலேஷன். அப்புறம் அடுத்த முக்கியமான கேள்வி என்ன, போர் எப்ப முடியும் அப்படின்ற கேள்வி இருக்கு. இப்ப நடக்கிற விஷயங்களை வச்சு பார்க்கும்போது மேபி கொஞ்சம் தள்ளி போகலாமோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஈரான் இறங்கி போயிட்டாங்கன்னா டக்குன்னு முடியும். ஆனா இப்ப ட்ரம்ப் எனக்கு என்னமோ பின்வாங்குற மாதிரிலாம் இல்ல. இப்ப வெஸ்டர்ன் மீடியா பார்க்கும்போது கூட ட்ரம்ப்புக்கு ஏகப்பட்ட அழுத்தங்கள் இருக்கு. அமெரிக்கா வந்து எசிமெட்ரிக் வார்ஃபேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்ப ஈரான் ₹1 செலவழிக்கிறாங்கன்னா அமெரிக்கா ₹30 செலவழிக்கிறாங்க. நம்ம அதெல்லாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஈரானோட பலிஸ்டிக் மிசைல்ஸ், ட்ரோன்ஸ் இதெல்லாம் இன்டர்செப்ட் பண்றதுக்கு அமெரிக்கா விலை உயர்ந்த மிசைல்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க, பேட்ரியட் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் யூஸ் பண்றாங்க. ஸோ அதனால அமெரிக்காவுக்கு நிறைய செலவு இருக்கு. இந்த போர் நீடிக்காது, ட்ரம்ப் வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல பின்வாங்குவார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ட்ரம்ப்பை பொறுத்தளவுல பின்வாங்குற மாதிரி தெரியல. அவரும் அக்ரெசிவா தான் இருக்கார். இப்ப நான் சொன்ன மாதிரி படைகளையும் வர வைக்கிறாரு. அதனால இப்ப அந்த படைகள் வர்றதுக்கே நான் சொன்ன மாதிரி ஒரு 10 நாள் ஆகும். அப்ப இவங்க என்னமோ கொஞ்சம் நீண்ட நெடிய போருக்கு ரெடி ஆகுறாங்களா? இப்ப மிசைல்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணி முடிச்சாச்சு. மேபி நீ ஃபியூச்சர்ல மிசைல்ஸ் லான்ச் பண்றதெல்லாம் கம்மி ஆகலாம். ஆனா அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக தயாராகிறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. பார்ப்போம் என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். ஸோ இந்த ஆம்பிபியஸ் படைகளோட முக்கியமான இன்னொரு வேலை என்னவா இருக்கும்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸையும் கிளியர் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி இந்த 2 சைடையும் அவங்க கண்ட்ரோல் கீழே கொண்டு வரணும். அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய கன்னி வெடிகள் எல்லாம் ஃபுல்லா ரிமூவ் பண்ணணும். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை சேஃப் ஆகணும். அப்புறம் ட்ரம்ப் சொல்ற இன்னொரு விஷயம் என்னன்னா, வரக்கூடிய நாட்கள்ல ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை ஒன்ஸ் கிளியர் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அமெரிக்கன் நேவி மற்ற கப்பல்களை எஸ்கார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த சரக்கு கப்பல்களை அமெரிக்க போர்க்கப்பல்கள் எஸ்கார்ட் பண்ணி கொண்டு போய் விடும். நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். பிரிட்டன்ல செகண்ட் வேர்ல்ட் வார் நடக்கும்போது மெர்ச்சன்ட் கான்வாய்ஸ் இருந்ததுன்னு சொன்னேன். பிரிட்டிஷ்காரங்களுக்கு மற்ற நாடுகள் நம்பிதான் அவங்க இருந்தாங்க போர். ஏன்னா அது ஒரு தீவு இல்லை. ஸோ சரக்குகள் மற்ற ஐரோப்பிய நாடுகள் இருந்தும் உலகம் முழுக்க எல்லா இடத்துல இருந்தும் சரக்கு அங்கே வரும். அப்படி வந்தாதான் பிரிட்டிஷ் மக்களுக்கு சாப்பாடு கிடைக்கும், உடுத்த உடை கிடைக்கும், தேவையான எல்லா பொருளுமே வெளில இருந்தா வரும். ஸோ அதனால பிரிட்டிஷ்காரங்களுக்கு அந்த சப்ளை ரொம்ப அவசியம். ஹிட்லர் என்ன பண்ணாரு, அவரோட யூபோட்ஸும் சப்மரைன்ஸை யூஸ் பண்ணி கப்பல்களை, சரக்கு கப்பல்களை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சரக்கு கப்பலை அடிச்சா பிரிட்டிஷ்காரங்களுக்கு போய் சேர வேண்டிய பொருட்கள் எல்லாம் போய் சேராது, பிரிட்டிஷ்காரங்களை தவிக்க விட்டுறலாம். அப்ப பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்றாங்க, இந்த மெர்ச்சன்ட் கான்வாய்ஸ் எல்லாம் உருவாக்குறாங்க. ஒரு 40-45 கப்பல்கள் போகும், 40ல இருந்து 50 சரக்கு கப்பல்கள் மொத்தமா போகும், சேர்ந்து போகும். அந்த கப்பல்களை பிரிட்டிஷ் நேவி கூட்டிட்டு போவாங்க, எஸ்கார்ட் பண்ணுவாங்க, கூட கூட்டிட்டு போய் சேஃபா இறக்கி விட்டுட்டு அப்புறம் திரும்ப கூட்டிட்டு வருது. இந்த வேலைகளை நேவி பண்ணாங்க. ஸோ நேவி கூட போகும்போது இந்த யூபோட்ஸ், சப்மரைன்ஸ்லாம் வந்தா அவங்கள ஸ்பாட் பண்ணிடுவாங்க. கன்னி வெடிகள் இருந்தா அந்த கன்னி வெடிகளை ரிமூவ் பண்றதுக்கு மைண்ட் ஸ்வீப்பர்ஸ்பாங்க, அவங்க இருப்பாங்க. அந்த மைண்ட் ஸ்வீப்பர்ஸ் வச்சு கன்னி வெடிலாம் ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கப்பல்களை சேஃபா கூட்டு போயிட்டு சேஃபா கூட்டு வருவாங்க. அந்த விஷயம் அடுத்தது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அமெரிக்கன் சைட்ல இருந்து சொல்றாங்க. அது நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒன்ஸ் கிளியர் பண்ணியாச்சுன்னா அடுத்தது அதை பண்ணுவாங்க, இந்த கப்பல் போக்குவரத்தை சுமூகமாக்குறதுக்கு. ஸோ பாப்போம், இப்ப அடுத்த ஸ்டேஜுக்கு போன மாதிரி தெரியுது. ஓகே, அடுத்ததாக வந்து இப்போ வரக்கூடிய நியூஸ் என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கு தேவையான இந்த எல்பிஜி கேஸை வந்து கேஸ் இருக்கக்கூடிய அந்த கப்பலை வந்து ஈரான் அனுமதிச்சிருக்காங்க ஹுர்முஸ் வழியா வர்றதுக்கு அப்படின்ற செய்தி. அங்கிருந்து கப்பலும் கிளம்பிடுச்சு அப்படின்ற செய்திகளும் வருது. ஸோ எப்படி பாக்குறீங்க, இந்தியாவுக்கு மட்டும் ஸ்பெஷல் இல்ல, மற்ற நாடுகளும் கொடுக்குறாங்க, ரஷ்யாவுக்கு, சைனாவுக்குலாம் பெர்மிஷன் கொடுக்குறாங்க. அது ஓகே, ஆனா இந்தியாவுக்கும் கொடுக்குறாங்க. ஏன்னா இந்தியா அவங்களோட க்ளோஸ் பார்ட்னர் தானே. ஆனா இந்தியா வாயை திறக்கலையே கெமினி இறந்ததுக்கு. இப்ப கூட அவங்களோட கப்பல் நம்ம கிட்ட தான் இருக்கு, இங்கதான் இருக்கு. இந்தியால தான் டாக் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, 2 கப்பலா 3 கப்பலா அவங்களோட போர்க்கப்பல்கள்லாம் டாக் பண்ணி வச்சிருக்காங்க. 1 மூழ்கடிச்சிட்டாங்க அமெரிக்கன்ஸ், மீதி கப்பல்கள் இங்க தானே இருக்கு. ஸோ அதனால நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்தியா கிட்ட லெவரேஜ் இருக்கு. உங்க கப்பல் சேஃபா வரணும்னா எங்க கப்பல் நீங்க அனுப்பி வைக்கணும்ல, உங்க கப்பலுக்கு நாங்க ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு இருக்கோம்ல இங்க. ஸோ அவங்க இந்தியன் வாட்டர்ஸ்ல இருக்க வரைக்கும் அவங்களுக்கு சேஃப் தானே. இன்டர்நேஷனல் வாட்டர்ஸுக்கு போனா பிரச்சனை. இப்ப இந்தியாவோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கடற்பகுதியில தான் அவங்க இருக்காங்க. ஸோ அப்ப நம்ம தான் அவங்கள பாதுகாத்துட்டு இருக்கோம். அது ஒண்ணு இருக்கு. அது போக பொருளாதார ரீதியாகவும் நமக்கும் அவங்களுக்கும் நல்ல கனெக்ஷன் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாபஹார் போட்டு நம்ம தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். வேற நிறைய பொருளாதார ரீதியான அசிஸ்டன்ஸும் நம்ம அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அந்த வகையில இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் ஒரு நல்ல கனெக்ஷன் தான் இருந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியாவை பகைச்சிக்க வேண்டிய தேவை ஈரானுக்கு கிடையாது. இந்தியா அமைதியா இருக்காங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்கும் காரணங்கள் இருக்கு. அது ஈரானுக்கும் தெரியும். இந்தியா பேச
ட்ரம்ப் அதுக்கப்புறம் ஏதாவது டேரிஃப் ஏதாவது போட எதுக்கு அந்த பிரச்சனைன்னு இந்தியா அமைதியா இருக்காங்க. ஈரானுக்கும் அது தெரியும். ஸோ அதனால பெருசா ஒன்றும் அதை எடுத்துக்க மாட்டாங்க. ரெண்டாவது, எல்லா கப்பல்களும் போறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கல. சில கப்பல்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா அவங்க பெர்மிஷன் கொடுக்குறாங்க. அப்புறம் எல்லா கப்பல்கள் போறது சிக்கலும் இருக்காங்க. அந்த அந்த பகுதி சேஃப் கிடையாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப அங்க ஒரு சென்ட்ரல் கமாண்டுக்கு கீழே அங்க இருக்கக்கூடிய படைகள்லாம் இல்லை. இப்ப ஈரான் தலைமைக்கு தெரியும் என்னைக்கு வேணாலும் ஈரானோட தலைமையை அடிச்சு காலி பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நீங்க இப்ப ஜெர்மனி எடுத்துக்கிட்டீங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார்ல ஹிட்லர் தான் உத்தரவு போடுவார். அதுக்கு காரணம் என்னன்னா ஹிட்லருக்கு ஒன்றும் ஆகாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஹிட்லர் அங்க ஜெர்மனில இருந்தாரு. ஸோ அதனால தாராளமா அவரு முக்கியமான முடிவுகள் எல்லாம் அவரு எடுப்பார். ஸோ இங்க என்ன பண்ணணும் அங்க என்ன பண்ணணும் எல்லா சைடும் எடுப்பார். ஆனா ஈரான்ல அப்படி கிடையாது. பட்டுன்னு திடீர்னு ஈரானோட லீடர்ஷிப்பை காலி பண்ணிடலாம். ஸோ அதனால ஈரான் எப்படி அவங்களோட அந்த கமாண்ட் ஸ்ட்ரக்சரை வடிவமைச்சிருக்காங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்களா சுயமா என்ன பண்ணலான்ற முடிவு அவங்க எடுக்கலாம். ஸோ அதனாலதான் அவங்க நினைச்சாங்கன்னா ஈரானோட சென்ட்ரல் கமாண்ட் ஒன்று பேசும், கீழே இருக்கலாம் வேற ஏதாவது பண்ணாலும் பண்ணலாம். ஸோ அதனால அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் சேஃபா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அது போக நிறைய கண்ணி வெடிகள்லாம் உள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் கிளியர் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. டைம் ஆகும். மைண்ட் ஸ்வீப்பர்ஸ்லாம் கொண்டு வந்து ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா கண்ணி வெடிகள் எல்லாம் ரிமூவ் பண்ணும். அதுக்கு டைம் ஆகும். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது சில கப்பல்களுக்கு அவங்க பெர்மிஷன் கொடுக்குறாங்க, எல்லா கப்பலுக்கும் பெர்மிஷன் கொடுக்கல. இது நமக்கு டெம்பரரியா ஒரு சின்ன ரிலீஃபா இருக்கும், ஒரு சின்ன நிவாரணமா இருக்கும் நமக்கு. ஏன்னா இப்ப எல்பிஜி தட்டுப்பாடுலாம் இருக்கும்போது அவங்க அந்த டேங்கர்லாம் போறதுக்கு அனுமதிக்கிறாங்கன்னா அது கொஞ்சம் நமக்கு ரிலீஃபா இருக்கும். ஆனா முழுமையா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் முழுமையா ஃப்ரீயா செயல்பட ஆரம்பிக்கணும்னா, இதுக்கு முன்னாடி இருந்தது மாதிரி கப்பல் போக்குவரத்து அங்க சுமூகமா நடக்கணும்னா இந்த போர் ஒரு முடிவுக்கு வரணும். ஆனா எனக்கு என்னமோ இப்ப இம்மிடியேட்டா அந்த விஷயம் நடக்குமான்னு தெரியல. நம்ம ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம், அந்த மிசைல்ஸை வச்சு தாக்கக்கூடிய விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்க முடியாது. ஏதோ ஒரு பாயிண்ட்ல அவங்கனாலே இதை பண்ண முடியாது, அமெரிக்காவாலையும் அதை பண்ண முடியாது. ஸோ ரெண்டு பேருமே இந்த மிசைல் தாக்குதல்களை குறைச்சிப்பாங்கன்றத சொன்னோம். ஆனா இப்ப அது நடக்குது. குறிப்பா ஈரான் வந்து அவங்க தாக்குதல்களை பெரிய லெவல்ல கம்மி பண்ணிக்கிட்டாங்க. இப்ப இந்த தீவிரத்தை அட்டாக் பண்ணாங்கல்ல, அதுக்கப்புறம் ஈரானால பெருசா தாக்க முடியல. ஈரான் அதுக்கப்புறமும் டோஹாவை அட்டாக் பண்ண முயற்சி பண்றாங்க, மிடில் ஈஸ்ட் சில பகுதிகளை அட்டாக் பண்ண முயற்சி பண்றாங்க. அப்புறம் அமெரிக்காவோட எம்பசி இங்க ஈராக்ல அமெரிக்கன் எம்பசியில ஒரு தாக்குதல் நடத்திருக்காங்க. ஆனா இதெல்லாம் சின்ன சின்ன தாக்குதல்கள் தான். ஃபர்ஸ்ட் மாதிரி பெரிய பெரிய தாக்குதல்களை ஈரானால நடத்த முடியல. ஸோ அப்ப ஈரானோட கெப்பாசிட்டி கம்மி ஆகிட்டு இருக்கு. ஆனா இப்ப நெக்ஸ்ட் ஸ்டேஜ் எப்படி போறாங்கன்னா, அடுத்தது சோல்ஜர்ஸை இறக்குற இடத்துக்கு போறாங்க. அடுத்தது ஸோ இந்த மிசைல் வார்ஃபேர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு போற மாதிரி தெரியுது. அடுத்த ஸ்டேஜுக்கு போச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் நாட்கள் எடுக்கும், பார்ப்போம். இப்போ முஸ்தபா கெமினி அவருடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, 100% என்னைக்கு வேணா எது வேணா நடக்கலாம் அப்படின்ற ஒரு சூழல் தான். அப்போ கெமினியோடைய ஃபேமிலியை காலி பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க விரும்பிய ஒரு ஆட்சி மாற்றத்தை ட்ரம்ப் கொண்டு வந்துருவாரா? இப்ப அதான் அது வெனிசுவேலா மாதிரி கிடையாது ஈரானை பொறுத்தளவுல IRGC ரொம்ப ஸ்ட்ராங். இப்ப நமக்கு முஜ்தபா கெமினி எப்படி இருக்காருன்னு நமக்கு தெரியல. அவரு சுய நினைவுல தான் இருக்காரா, அவருக்கு முடிவுகள் எல்லாம் எடுக்க முடியுமா, அதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா IRGC ஃபுல் கண்ட்ரோல்ல இருப்பாங்க. இப்ப கெமேனியே எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கு வயசு எவ்வளவு ஆச்சு, 70க்கு மேல ஆச்சு. அவரு 12 Day வார் நடக்கும்போது அண்டர் கிரவுண்ட் போயிட்டாரு. அவரு அப்ப மற்றவங்களோட தொடர்புல இருக்க மாட்டாரு. அப்ப யார் அங்க முடிவுகள் எடுக்கிறா? கெமேனி தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. IRGC எல்லா வேலையும் பார்த்துருவாங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னா, மடூரோ வேற, ஈரான்ல இருக்கக்கூடிய தலைமை வேற. மடூரோவுக்கு கூட இருக்கக்கூடிய ஆட்களே நம்ப முடியாது. கூட இருக்கவங்களே மடூரோவுக்கு எதிராக திரும்பிடுவாங்க. அதனாலதான் அவர் கியூபால இருந்து ஆட்களை இறக்குனாரு. ஆனா கெமேனிக்கு அந்த மாதிரியான விஷயம் கிடையாது. IRGC வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் குரூப். அவங்க அமெரிக்கா அங்க ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும், இல்லைன்னா அவங்களுக்கு பிடித்த மாதிரியான ஒரு தலைமையை கொண்டு வரணும்னா IRGC முழுமையா பலவீனப்படுத்தணும். IRGC முழுமையா பலவீனப்படுத்தாம வெனிசுவேலால செஞ்ச மாதிரி ஒரு தலைவரை மாத்தினா இன்னொரு தலைவரை வழி கொண்டு வர முடியாது. அங்க எல்லாருமே வரிசை அப்படிதான் இருப்பாங்க. ஏன்னா அது ஒரு தீவிரமான ஒரு இஸ்லாமிக் கவர்மெண்ட். அது அவங்களுக்கு அந்த ஐடியாலஜி மேல பெரிய ஒரு பிடிப்பு இருக்கு. அவங்கள ஈஸியா அப்படி டக்குன்னு தூக்கிட முடியாது. அதனாலதான் இப்ப அமெரிக்கன்ஸை பொறுத்தளவுல IRGCயோட பலம் எங்க இருந்து வருது, அவங்களோட படைகள், அவங்களோட டிஃபென்ஸ் இங்க இருந்தா வருது. அதை ஃபுல்லா டார்கெட் பண்ணி தரமட்டமாக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் செஞ்சாச்சுன்னா IRGC பலவீனம் ஆயிரும்.
IRGC பலவீனம் ஆயாச்சுன்னா அடுத்தது மேபி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரலாம், இல்லைன்னா அவங்களையுமே மேபி வழி கொண்டு வரலாம். அதுக்கான முயற்சிகளை பண்றாங்க. ஆனா நான் முஷ்டபா கெமேனி இல்லைனாலும் வேற ஒரு தலைவரை கொண்டு வந்துருவாங்க அவங்க. அதுல பெரிய சிக்கல் இருக்காது. அவங்க உயிர் தியாகம் பண்றதுக்கும் ரெடியா தான் இருப்பாங்க. இப்ப முஷ்டபா கெமேனி எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பாருங்க, அவரோட ஃபேமிலி ஃபுல்லா இழந்திருக்காரு அவர். இதெல்லாம் ரொம்ப கொடூரமான செயல்கள், ரொம்ப பார்பாரிக்கான செயல்கள். பட் அதை அமெரிக்கா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஃபேமிலியை ஃபுல்லா இல்லாம பண்ணியிருக்காங்க. அடுத்தது இப்ப இவர் உள்ள வந்திருக்காரு. ஸோ அதுக்கு அவங்க ரெடியா தான் இருப்பாங்க. ஓகே, ஆனா இப்போதைக்கு எதுவும் முடிவுக்கு வர மாதிரி தெரியல. முடிவுக்கு வர மாதிரி தெரியல. இவங்க கொஞ்சம் இழுத்துட்டு போற மாதிரி தான் தெரியுது. எனக்கு என்னமோ இப்ப வெஸ்டர்ன் மீடியாவும் சரி, இந்தியன் மீடியாவும் சரி, எல்லாம் அமெரிக்காவுக்கு எதிராக இருக்காங்க. குறிப்பா ட்ரம்ப்புக்கு எதிராக இருக்காங்க. அமெரிக்காவுக்கு எதிரான்றதை விட ட்ரம்ப்புக்கு எதிராக இருக்காங்க. ஏன்னா இந்தியாவுக்கும் நிறைய பாதிப்பு, வெஸ்ட்டுக்கும் நிறைய பாதிப்பு ட்ரம்ப் பண்ணக்கூடிய இந்த வேலைகளால. அதனால இப்ப CNN எல்லாம் பார்க்கும்போது ட்ரம்ப் ஏதோ பெரிய சிக்கல்ல இருக்கிற மாதிரி, பெரிய பிரச்சனையில ட்ரம்ப் இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் நேத்து நடத்தினாங்கல்ல, ஈரான் நடத்தின தாக்குதல்கள்லாம் இருக்குல்ல, அது ஏதோ பெரிய தாக்குதல் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அது பெரிய தாக்குதல் கிடையாது. சில ராக்கெட்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. அது போக நான் சொன்ன மாதிரி ஈரான்ல இருக்கக்கூடிய அமெரிக்கன் எம்பசில ஒரு சின்ன தாக்குதல் நடந்ததாகவும் ஒரு செய்தி வந்தது. அங்க இருக்கக்கூடிய ஒரு ஹெலிபேட் ஏதோ அட்டாக் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ஒன்றும் பெரிய தாக்குதல் கிடையாது. இவ்வளவுதான் அவங்களால பண்ண முடியுது. ஆனா இதெல்லாம் பயங்கரமா ஏதோ பெரிய ட்ரம்ப் ஏதோ சிக்கல்ல இருக்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. பட் நாம் பார்த்த அளவுல ட்ரம்ப் என்னமோ ரிவர்ஸ் போற மாதிரி தெரியல. ஏன்னா இவ்வளவு நடந்துட்டு இருக்கும்போது 2500 ராணுவ வீரர்கள் அவர் இந்த பக்கம் திருப்புறாரு. அவர் இப்ப ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு அர்த்தம். ஏன்னா ராணுவ வீரர்கள்லாம் அனுப்பணும்னா உங்களுக்கு எல்லாரோட சப்போர்ட்டும் இருக்கணும். நீங்க தன்னிச்சையா அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா ஏற்கனவே அங்க அமெரிக்கால இந்த ஒரு பதட்டம் உண்டு. வியட்நாம் வாருக்கு அப்புறமே ராணுவ வீரர்கள் இறக்குறதா பெருசா ஏத்துக்க மாட்டாங்க. அங்க ஆயிரக்கணக்கான பேர் அப்ப இறந்தாங்க. அதனால அந்த பாடி பேக்ஸும் வாங்கல, ராணுவ வீரர்களோட உடல்கள் அங்க அமெரிக்காவுக்கு போய் சேரும்போது அது பெரிய தாக்கத்தை அங்க ஏற்படுத்தும். பட் இருந்தாலும் ட்ரம்ப்பால அதை பண்ண முடியுது. எனக்கு அது ஆச்சரியமா இருக்கு. நான் அந்த இடத்துக்கு ட்ரம்ப் போக மாட்டாருன்னு நினைச்சேன். சோல்ஜர்ஸ உள்ள இறக்குற வேலையில அவர் இறங்க மாட்டாருன்னு நினைச்சேன். ஆனா இப்ப இந்த ஆம்பிபியஸ் ட்ரூப்ஸ் எல்லாம் இறக்குறாரு. இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலைஸ்டான யூனிட்ஸ். இதெல்லாம் இங்க இந்த டெல்டா ஃபோர்ஸ் அனுப்பினார்ல மடுரோவை டார்கெட் பண்றதுக்கு, அந்த அளவுக்கு ஸ்பெஷலைஸ்ட் இல்லை. பட் இவங்களும் கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்டான ஒரு யூனிட்ஸ் தான் அவங்கலாம். அவங்கள உள்ள கொண்டு வராங்க. ஸோ அதனால ட்ரம்ப் என்னமோ எனக்கு ரிவர்ஸ் போற மாதிரி தெரியல. இங்க நான் பார்த்த அளவுல லிபரல் மீடியா வந்து அவங்களுக்கு விருப்பத்தை சொல்லிட்டு இருக்காங்க டிவியில. ஆனா எனக்கு என்னமோ ட்ரம்ப் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னோட அனுபவத்துல நான் பார்த்தது என்னன்னா, எலெக்ஷன் நடக்கும்போது ஒவ்வொரு தடவையும் இந்த பாப்புலாரிட்டி ரேட்டிங்லாம் போடுறாங்களா, அப்ரூவல் ரேட்டிங்ஸ்லாம் போடுறாங்கல்ல, அது போடும்போது ட்ரம்ப்போட அப்ரூவல் ரேட்டிங்லாம் ரொம்ப கம்மியாயிருச்சு, ட்ரம்ப் கண்டிப்பா தோத்துருவாருன்னா எல்லா முடிவுகளும் வருது. ஆனா கடைசியில் ட்ரம்ப் ஜெயிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஜெயிக்கும் போதும் ட்ரம்ப்புக்கு வாய்ப்பே இல்லை, ட்ரம்ப் ஒரு ஜோக்கர்னு தான் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. மீடியா ஃபுல்லா இறங்கி ட்ரம்ப் அடிச்சிருந்தாங்க. ஆனா அவர் கடைசியில் ஜெயிச்சிட்டாரு. அதே மாதிரிதான் இப்பவும் ட்ரம்ப்போட அப்ரூவல் ரேட் கம்மியாயிருச்சுன்னா சொல்றாங்க. ஆனா ட்ரம்ப் சாலிடா அவருக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எனக்கு தெரியல அங்க கள நிலவரம் என்ன. மீடியா ஒரு விஷயத்த சொல்றாங்க, ஆனா அதுதான் யதார்த்தமானு எனக்கு தெரியல. ஆனா ட்ரம்ப் எனக்கு என்னமோ எந்த இடத்துலயும் ரிவர்ஸ் போற மாதிரி அவரு தெரியல. அவர் ரொம்ப அக்ரெசிவா தான் பேசிட்டு இருக்காரு. குறிப்பா அந்த டாரிஃப்ஸ் எல்லாம் போட்டப்பையும் அது ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியாதுன்னாங்க. அதையும் ஏறக்குறைய தாக்கு பிடிச்சிட்டாரு. அப்பவே இந்த டாரிஃப்ஸ் எல்லாம் அமெரிக்காவுக்கு தான் பெரிய சிக்கலை ஏற்படுத்தும், அமெரிக்காவை காலி பண்ணிருந்தாங்க. ஒன்றும் பெருசா ஒன்றும் ட்ரம்ப்புக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துற மாதிரி இல்லை. இப்பவும் இந்த போரால ட்ரம்ப்புக்கு பெரிய சிக்கல், ட்ரம்ப்போட வீழ்ச்சிக்கு இது வித்துடுன்றாங்க. எனக்கு என்னமோ அந்த மாதிரிலாம் நடந்த மாதிரி இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்குன்னா ட்ரம்ப் சைலண்டா ரிவர்ஸ் போயிருப்பாரு. வெற்றின்னு சொல்லிட்டு முடிச்சு வச்சுட்டு போயிருப்பாரு. ஆனா அவருக்குன்னு இழக்கிறதுக்கு இல்லை. இஸ்ரேல்கிட்ட நீயாவது அவங்களாவது சண்டை போட்டுங்கன்ட்டு போயிட வேண்டியதாங்க. அதை பண்ணலையே அவர். அடுத்த ஸ்டேஜுக்குள்ள அவர் போறாரு. அதனால தெரியல என்ன நடக்குது. பார்க்கலாம். நிறைய விஷயங்களை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.